நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஜூன் 19ஆம் தேதிங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணிக்கு அவனாசி ரோட்லேருந்து கோயம்புத்தூர் வந்த ஒரு தனியார் பேருந்து அந்த எல்என்டி பைபாஸோட கிராஸ் பண்ணுற பாலத்தில் மேலே ஏறும்போது அப்படியே அப்செட் ஆகி கீழே விழுந்து விபத்தாயிருச்சுங்க. இதில் அந்த பேருந்துக்குள்ளே ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த இதில் வந்து ட்ரெயினிங் திரும்பும்போது அப்படியே பஸ்ஸு ஒரு சைடாக சாஞ்சதுனால அப்படியே உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அது பஸ்ஸுக்குள்ளே சிக்கிட்டாங்க. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லைங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்தையும் போய் சைடில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ராயல் கேர் ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி பக்கத்தில் பிஹெச்சி ஹாஸ்பிட்டல், அதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே உயிர் சேதம் எதுவும் இல்லை. பஸ்ஸு மட்டும் இப்போ சாஞ்சிருக்குது. அதில் டீசல் டேங்க் உடஞ்சி கீழே ஓடுறதுனால தீ பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. அதனால் இந்த தனியார் பேருந்துகள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. ஏன்னா டைமிங் போய் சேர்த்தோன்னு டைமிங் வரணும் அப்படிங்கிறனால தான் இது மாதிரி விபத்துகள் நடக்குது. அதனால் இந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இப்போ எல்லாத்தோட வேலையும் கெட்டுச்சா இல்லையா? அவங்கவுங்க 1008 வேலைக்கு போக வேண்டியிருக்கு. வாகனங்களை ஓட்டக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோட பாதுகாப்பாக ஓட்டுங்க. நன்றி.